بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்த பின்னர் நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தலைப்பாக ஹுக்மு முன்கிரு தஃப்ன் அபி பக்ர் உமர் பிஜிவாரி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகளாருக்கு அருகாமையிலே அபூபக்கர் உமர் அடக்கம் செய்யப்பட்ட செய்தி பொய்ப்படுத்த முடியாத ஒரு செய்தி ஒன்று இருந்தும் அதை நிராகரிக்கின்ற ஒரு சமூகம் எமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் இதுவரும் நபிகளாருக்கு அருகிலே அடக்கம் செய்யப்பட்டதை மறுப்பவனின் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய உலமாக்கள் மக்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்ட செய்தி, யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடைய இன்பத்தை சுவையை அளித்திருக்கின்றானோ அவர்கள் அனைவரும் அபூ பக்ர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் துஃபினா மஅ நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபி பைத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே நபிகளாரோடு ஒன்றன்பின் ஒன்றாக அடக்கம் செய்யப்பட்ட வரலாறு மறுக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கும். நபிகளாருடைய கபர் முத்தவாத்திரத்தான பொய்ப்படுத்த முடியாத அளவுக்கு அது கூறப்பட்டிருக்கிறது. அதே போலதான் கபுரு சாஹிபைஹி, நபிகளாருடைய தோழர்களான அபூபக்கர் உமர், அதுவும் முத்தவாத்திரத்தான செய்தியாக இருக்கும் என்ற செய்தி மஜ்மூல் ஃபதாவா ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை ராஃபிதிகள், ஷியாக்கள் அவர்கள் ஒரு வழிதவறிய ஒரு கூட்டம்தான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிக்கின்றார்கள். அவர்கள் அகங்காரம் கொண்டவர்கள், பொய்யர்கள், கடும் பொய் சொல்லக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிமன்சிலத்தி மன் யுன்கிரு கபர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த ராஃபிதிகள் பொய்ப்படுத்தக்கூடியவர்கள் நபிகளாருடைய கபரையும் கூட அவர்கள் நிராகரிக்கிறார்கள். லா ஹிலாஃப பைன அஹ்லில் இல்ம், அறிவுடையோருக்கு மத்தியிலே எந்த விதமான முரண்பாடான செய்தியும் கிடையாது. அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் அவர்கள், உமர் இருவரும் ஃபிஹாதல் மகான் மின் மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் அமைந்திருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியிலே எந்த விதமான ஹிலாஃபும் எமக்கு மத்தியிலே இல்லை. சகோதரர்களே, அந்த வகையிலே அந்த மூவருடைய கபர் அடக்கம் செய்யப்பட்ட ஒழுங்குமுறையை பற்றி சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுவல் முகத்தமு இலா நாஹியத்தில் கிபிலா, கிபிலாவுடைய திசையிலே அவர்கள் முற்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், அபூபக்கருக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் தெளிவாக சொல்வதாக இருந்தால், ராஸ் அபீ பக்ர் இந்த மன்கிபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலை நபிகளாருடைய இரு தோள்பியத்துக்கு நேராகவும், வராஸ் உமர் இந்த மன்கிபை அபீ பக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய இரு தோள்பியத்துக்கு நேராக சற்று பிற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் பிரபல்யமான மிக சரியான கருத்து. முதலில் நாங்கள் நபிகளாருக்கு சலாம் கூறுவோம், சற்று நாங்கள் நகர்ந்து அபூபக்கர் அவர்களுக்கும், இன்னும் சற்று நகர்ந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாங்கள்
ஸலவாத் சலாம் கூறுவோம் என்ற செய்தி நாம் எல்லாம் மறந்திருக்கின்றோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளாருடைய கபரின் மீது தரிபட்டவர்களாக நபிகளார் மீது அவர்கள் சலாம் கூறுவார்கள். அதைத் தொடர்ந்து அபூபக்கர், உமர் போன்றோர் மீது சலாம் கூறுவார்கள். அப்துல் ரஸாக் முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதா கதிம மின் சஃபரின் பயணத்திலிருந்து அவர்கள் மதீனாவுக்கு வந்தால் முதலிலே அவர்கள் நபிகளாருடைய கபரை சென்று நபிகளாருக்கு சலாம் சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ் என்றும், அதே போல அஸ்ஸலாமு அலைக்கு யா அபா பக்கர் என்றும், அதே போல் அஸ்ஸலாமு அலைக்கு யா அபதா, என் அருமை தந்தையே உங்கள் மீதும் சலாம் உண்டாவதாக அறிவிப்பார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பயணத்திலிருந்து மதீனா திரும்பியதும் இவ்வாறு நடந்து கொள்கின்ற செய்தி நபிகளாருடைய தோழர்களிலிருந்து யாரிடமும் அறியப்படாத ஒரு செய்தி. இப்னு உமர் மாத்திரம் அதை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் பள்ளியிலே நுழைந்தால் தொழுவார்கள், தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கையை தொழுவார்கள். பின்னர் நபிகளாருடைய கபருக்கு வருவார்கள், நபிகளாருக்கு சலாம் சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்றும், அஸ்ஸலாமு அலைக்கு யா அபா பக்கர் என்றும், அஸ்ஸலாமு அலைக்கு யா அபதா, எனது அருமை தந்தையே உங்கள் மீதும் சலாம் உண்டாவதாக என்று கூறி ثم يأخذ وجهه وكان إذا قدم من سفر يفعل ذلك قبل أن يدخل منزله. பயணத்திலிருந்து அவர்கள் திரும்பி மதீனாவுக்கு வந்ததும் வீட்டிலே நுழைவதற்கு முன்னால் இவ்வாறு நடந்து கொள்வார் செய்தி வந்திருக்கிறது. இப்னு உமர் செய்த இந்த செய்தி, இந்த விடயம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதை தவிர அது முஸ்தஹப், விரும்பத்தக்கது, நபி வழி என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்பதை நாங்கள் கூறி இந்த பகுதியிலிருந்து பாடத்திலிருந்து நாம் விடைபெறுகின்றோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.